வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரத்தி பிளேட் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆடி மாதம் முடிஞ்சோடனே நிறைய கல்யாணங்கள்லாம் வரும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சைஸில் பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு சின்ன விளக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஃபேக் ஃப்ளவர் தான் எடுக்கிறேன். நீங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். அதை சும்மா அப்படி ரவுண்டாக சுற்றி வைக்கிறேன். இதே நீங்கள் ஒரிஜினல் பூ எடுத்து வரிசையாக உங்கள் ரெண்டு எல்லோ கலர், 2 ஆரஞ்சு கலர் அப்படி அடுக்கி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போது இதை நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி லீஃப் எடுத்துக்க போகிறோம். மாமரத்து இலை எடுத்தாலும் சரி, இல்லாட்டா உங்ககிட்ட என்ன மரத்தோட இலை இருக்கோ அந்த இலைனாலும் நடக்கும். வெத்தலை எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தான் போய் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ ட்ராவலிங் டைமில் போயிட்டு அங்கே போய் தான் நம்ம செய்வோம். அப்போ நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பிளேட்டிங்க்கெலாம் அரேஞ்ச் பண்ண முடியும். இது ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நீங்கள் அந்த லீஃப் எடுக்கும்போது ஒரே சைஸில் எடுங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வீட்டில் இப்படி தான் இருந்தது, அதனால் நான் இது வச்சு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கரெக்டான லெவலில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி லீஃப் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பிளேட்டை அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபுல் வியூ. இப்போ நம்ம விளக்கேற்றிட்டா சூப்பராக இருக்கும். ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆரத்தி பிளேட் டெக்கரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு மேரேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இன்னொரு பிளேட் டெக்கரேஷன் பார்க்கலாம். அதுக்கு நான் இதை மாதிரி ஒரு சின்ன சைஸ் தட்டு எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக சுகர் கொட்டிக்கிறேன். உங்கள் பிளேட்டுக்கு ஏற்றாப்புல சுகர் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அப்படி ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இந்த பிளேட்டு கூட ரொம்ப டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. யாருனாலும் பண்ணிடலாம். ஸோ இப்போ சுகர் கொட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அச்சு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஜெம்ஸ் மிட்டாய், சீரக மிட்டாய் அப்படிலாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு டைமிங் எடுக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதனால் இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 அச்சுவலத்துக்கு நடுவுலையும் ஒரு ஃபேக் ஃப்ளவர் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர் கூட வைக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த ஃப்ளவரை 2 அச்சுவலத்துக்கும் நடுவில் வைக்கிறேன்.
நான் வந்து சொன்னலையே 2 அச்சுவலத்துக்கு கூடையிலையும் நான் ஃப்ளவர் வைக்கிறேன்னு. ஆனால் எனக்கு அச்சுவலம் வந்து ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு அச்சுவலமும் நடுவில் அதில் வச்சுக்கிற போகிறேன். இப்போ இன்னும் 1 அச்சுவலம் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அச்சுவலம் வச்சுட்டோன்னா உங்களுக்கு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் இப்போ வச்சிடுறேன். பார்க்குறதுக்கு வந்து இது சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு அதுமாதிரி வீடியோ ரெக்கார்டிங்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஆரத்தி எடுக்கும்போது கண்டிப்பாக அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆரத்தி பிளேட் டெக்கரேஷன் என்னோட சேனலில் வரப்போது. உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தாப்புல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.